பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த நாளில் மீண்டுமாய் உங்களோடு கூட ஆண்டுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற தேவனுடைய செய்தியான தலைப்பு, ஆவியிலே தொழுது கொள்ளுங்கள். எப்படி ஆவியிலே தொழுது கொள்வது? ஆண்டவர் இதை குறித்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று, ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் ஆராதனை எப்படி ஒன்றா ஆராதிக்கலாம் என்று சிலர் செய்கிறபடி நாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இப்படி இருக்க நீங்க செய்ய வேண்டிய என்ன? நான் ஆவியோடு ஒரு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடும் நீங்கள் ஆராதனைக்கு வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:14 நீங்க வாசித்து பாருங்கள். மேலும் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். யார் நீங்க ஆவியானவர்களே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆவியிலே நடத்தப்படணும். அப்பதான் ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வேதம் அழகாக வாசிக்கிறது. ரோமர் 8:9-14 வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சக்குட்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய புத்திரர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆவியானவராலே நடத்தப்படணும். ஆராதனைன்னா ஆவியானவர்களே நடத்தப்படணும். ராமே சொல்லுங்களேன். ரோமர் 12:1 வாசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க சரீரங்களை பரிசுத்தத்தோட நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக, புத்தி உள்ள ஆராதனையாக இதை செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான இன்றைக்கே நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபு 2:26 நீங்க வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது,
யாக்கோபு 2:26 வாசிப்போம். அப்படியே ஆவி இல்லாதவனும் சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியில் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அப்படி ஆவி இல்லாத சரீரம் அது எப்படி இருக்க? செத்தது. அப்ப ஆவி இல்லைன்னா அந்த சரீரம் செத்ததாய் இருக்கிறது. கிரியில் இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியில் இல்லாத விசுவாசமும் ஆவி இல்லாத சரீரத்தை வைத்துக் கொண்டு எப்படிங்க நாம் ஆராதனை செய்ய முடியும்? யூதா 1:19 சொல்கிறது, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாயிருக்கிறார்கள். கடைசி காலத்திலே ஆவியானவர் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை, ஆவியோடு தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை, உண்மையாய் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை தான் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆராதனைகளை தான் தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளை, பரலோகத்திலே இருந்தவர் இருக்கிறவர் வருகிறோமாகிய பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் அவர் புகழ்படு கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவர் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற காலத்திலே வந்திருக்கிறோம். ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நாம் செய்து நாமத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் உங்களை செய்தி மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.